ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா 2020 ரிலீஸ் ஆன த சீக்ரெட் ஜூ அப்படின்ற ஒரு கொரியன் காமெடி மூவியை தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ தான் வேலை செய்யற கம்பெனியில எப்படியாச்சும் பர்மனெண்டா ஆகணும்னு சொல்லி அவரோட சீனியர் மாட்ட இருந்த பிரச்சனையில இருந்து அவரை காப்பாத்தி நல்ல பேர் வாங்குறாரு. இதனால இம்ப்ரெஸ் ஆன சீனியர் அவனை கம்பெனில பர்மனெண்டாக ஒரு டாஸ்க் கொடுக்கறாரு. அது என்னன்னா, ஓடாத ஜூவுக்கு அவனை மேனேஜர் ஆக்கிட்டு இந்த ஜூவை இன்னும் 3 மாசத்துல நீ டெவலப் ஆக்கி காட்டிட்டேன்னா உன்னை நான் பர்மனெண்டா ஆகிடுறேன்னு சொல்ல, இதை கிட்ட ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு ஜூவுக்கு போய் பாக்குறான். ஆனா அங்க போய் பார்த்தா ஜூல ஒரு அனிமல்ஸ் கூட இல்ல. அது அப்புறம் அனிமல்ஸ் இல்லாம ஜூவை டெவலப் பண்ண முடியும்னு யோசிச்சவன் புதுவிதமா ஒரு பிளான் பண்றான். அதுக்கப்புறம் இந்த ஜூ டெவலப் ஆச்சா, அதனால இவன் பர்மனெண்ட் ஆனானா இல்லையா என்பதுதான் இந்த படத்தோட கதையை. நான் தான் உங்கள் இணைய நண்பன் ஸ்ரீனா. இது உங்கள் ஸ்ரீனா ஃபார் மூவி சேனல். மூவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமைக்கி விட்டுட்டு போயிடுங்க மக்களே. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இவன் பெரிய சீனியர் வக்கீல் கிட்ட ஜூனியரா வேலை செய்யறான். இவங்க எல்லாருக்கும் பாஸ் ஒருத்தன் இருக்கான். ஆனா அவன் ஏதோ தப்பு பண்ணி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு இருப்பாங்க போல. அதனால அவனுக்கு பெயில் வாங்கறதுக்காக ஹீரோவோட சீனியர் பாஸ் கிட்ட அவனை அனுப்பி சைன் வாங்கிட்டு வர சொல்றாரு. இவனும் அங்க போறான். பாஸ் கிட்ட போய் சைன் வாங்கிட்டு இருக்கான். அப்போ பாஸ் கையை காமிக்க ஹீரோவும் ஏதோ பேக்ல இருந்து எடுத்து கையில வைக்கிறான். அதை எடுத்து வாயில வச்சா பாஸ் புகை விடுறான். என்னடா இது, நெருப்பு இல்லாம புகை வருதுன்னு பார்த்தா அது எலக்ட்ரிக்கல் சிகரெட் போல. அதை புடிச்சுக்கிட்டே அவன் சைன் போட்டு தந்துடுறான். இதை எடுத்துக்கிட்டு கம்பெனிக்கு போன ஹீரோ அங்க அவனோட சீனியர் கார் வரதை பார்த்து தலைவணங்கி மரியாதை கொடுக்கறான். ஆனா அதுல அவரோட சீனியர் இல்ல, கார் டிரைவர் தான் இருக்காரு. டிரைவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு போயிடுறான். அப்போ அங்க ஹீரோவோட கம்பெனிக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு சில பேர் தப்பு பண்ண பாஸை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கு உடந்தையா இருந்த சீனியர் வக்கீல மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கீங்கன்னு அவனையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே ஹீரோ கம்பெனிக்கு உள்ள போறான். அவன் உள்ள போகும் சீனியர் அவர் முன்னாடி வர உடனே ஹீரோ தலை குனிஞ்சு மரியாதை செலுத்துறான். கொரியா, ஜப்பான், சைனா இந்த மாதிரி கண்ட்ரில எல்லாம் தன்னோட உயர் அதிகாரியா இருந்தாலும் சரி, வயதானவர்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இப்படிதான் மரியாதை செலுத்துவாங்க. நம்ம நாட்டில இருந்துச்சு, ஆனா இப்போ இல்ல. இப்படி இவன் மரியாதை செலுத்தியும் இதை கொஞ்சம் கூட மதிக்காம சீனியர் கூட இருந்த ஆளு கிட்ட பேசிக்கிட்டு போயிடுறாரு. ஆனா அதை பத்தி எல்லாம் இவன் கவலைப்படல. எப்படியாச்சும் இவர்கிட்ட நல்ல பேர் வாங்கி ஜூனியரா சேர்ந்துடணும் மட்டும்தான் இவன் யோசிக்கிறான். சீனியர் வெளியே போகிற வழியில இருந்த போராட்டக்காரர்கள் இவர் வெளியே வரதை பார்த்து இன்னும் சத்தமா கத்துறாங்க. ஆனா இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம சீனியர் போக அதுல இருந்த ஒருத்தன் இதை பார்த்து டென்ஷன் ஆகி அவரை நாயின்னு திட்டிடுறான். அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தவரு அவங்களை அடிக்க போய் அங்க பெரிய கலவரமே நடக்குது. இதை கவனிச்ச ஹீரோ, அடடே இதுதான்டா சரியான டைம்னு சீனியர் அடிக்க வந்த ஆளுங்க கிட்ட இவன் அடி வாங்கி அவரை காப்பாத்தி விட்டுறான். கார்ல ஏறின சீனியர் யாரு பத்த புள்ளியும் நமக்காக இப்படி அடி வாங்குதுன்னு அவன் மேல இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. இவ்வளவு வேகமா சீனியர் எங்க கிளம்பி போறாருன்னு பார்த்தா இந்த கம்பெனியோட பாஸோட தங்கச்சி கிட்ட போறாரு. சொல்ல போனா இவளுக்கும் அவனோட அண்ணனுக்கும் ஒத்தே போகாது. இப்ப கூட சீனியர் எதுக்கு கூப்பிட்டு இருக்கானா, அவங்க அண்ணன் இப்ப புதுசா ஏதோ ஜூ வாங்கி இருப்பான் போல. அதை எப்படியாச்சும் ஏமாத்தி இவ பேர்ல எழுததான் கூப்பிட்டு இருக்கா. சீனியரை பார்த்து, எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல, சிட்டிக்கு நடுவுல இவ்வளவு பெரிய இடத்த வச்சுக்கிட்டு ஒன்னுத்துக்கும் உதவாத ஜூ நடத்திக்கிட்டு இருக்கான். அதுவே என்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பெரிய ஷாப்பிங் மால் ஒண்ணு கட்டி இந்நேரம் பணம் பார்த்து இருப்பேன்னு சொல்றா. நீ மட்டும் எப்படியாச்சும் இந்த இடத்தை எனக்கு வாங்கி கொடுத்துட்டுனா உனக்கு கமிஷன் கண்டிப்பா வந்து சேரும்னு சொல்ல பணத்துக்கு ஆசைப்பட்ட சீனியர் ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. ஆனா இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. அது என்னன்னா, இப்போதைக்கு இந்த ஜூவுக்கு எந்த மக்களும் அவ்வளவா வந்து போறது இல்ல. அதனால இந்த ஜூவை டெவலப் பண்ணி எப்படியாச்சும் மக்கள் கூட்டம் இங்க வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்தோட வேல்யூவும் அதிகமாயிடும். அதனால நீ இந்த இடத்தோட மதிப்பை அதிகப்படுத்துற வழியை பாரு, மிச்ச வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். சீனியரும் இந்த வேலைக்கு யாரை போட்டா சரியா வரும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவனுக்காக அடி வாங்கின ஹீரோவோட ஞாபகம் வருது. உடனே ஆளுங்க கிட்ட சொல்லி ஹீரோவை வர வைக்கிறான். சீனியர் கூப்பிட்டாருன்னு சொன்ன உடனே ஹீரோவும் என்ன ஏதுன்னு கேட்காம ஓடி வந்துடுறான். ஹீரோ வந்த உடனே சீனியர் அவன் கிட்ட, உன் பேரு கேங் தானே, நீ எத்தனை நாளா நம்ம கம்பெனில வேலை செய்யறேன்னு கேட்க, நான் 8 மாசமா டெம்பரரி ஒர்க்கரா வேலை செய்யறேன்னு ஹீரோ சொல்ல, சரி எனக்கு ஒரு வேலை பண்ணு, நம்ம பாஸ் புதுசா வாங்கி இருக்க இடத்துல ஜூ ஒண்ணு இருக்கு, அந்த ஜூ சரியா டெவலப் இல்லாதனால அங்க மக்கள் கூட்டம் வர்றது இல்ல. அதனால நீ என்ன பண்ற, ஒரு 3 மாசத்துக்குள்ள அந்த ஜூவை நல்லா டெவலப் பண்ணிட்டேன்னா உன்னை இந்த கம்பெனில பர்மனெண்டா ஆக்கிடுறேன், அதுவும் சீனியர் கேட்டகரியில சொல்ல அவ்வளவுதான் ஹீரோவுக்கு சொல்ல முடியாத ஆனந்தம். எப்பாடா எப்படியோ நமக்கு நல்ல வீடியோ காலம் வந்துருச்சுன்னு அந்த வேலைக்கு ஓகே சொல்லிடுறான். ஹீரோவை அந்த ஜூவுக்கு மேனேஜர் ஆக்கி அவனுக்கு ஒரு காரையும் கிஃப்ட் பண்றாரு அந்த சீனியர். அதை வாங்கின ஹீரோ அடுத்த நாள் காலையில சும்மா ஜம்முன்னு அந்த காரை எடுத்துக்கிட்டு ஜூவுக்கு போறான். ஜூவுக்கு போனவனுக்கு செம்ம ஷாக். என்னன்னா, ஜூவுல ஒரு மிருகத்தையும் காணோம். என்னடா இது ஜூன்னு சொன்னானுங்க, ஆனா ஒரு மிருகத்தை காண ஆளுங்களையும் காணோம் அப்படின்னு சொல்லி ஒரே கடுப்பாயிடுறான். அதுவும் இல்லாம அங்க இருக்க ஒரு சில மிருகங்களையும் காசுக்காக வேற இடத்துக்கு வேன்ல ஏத்திட்டு போறத பாக்குறான். சரி என்னதான் நடக்குதுன்னு ஆபீஸ் ரூமுக்கு போய் கேட்க போறான் ஹீரோ. உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு 4 பேரும் கூண்டுல ஒரு பனிக்கரடியும் இருக்கு. உண்மையிலேயே இவங்க யாருன்னு பார்த்தா அதுல வயசான ஒரு ஆள் இருக்காருல்ல, அவரு தான் இந்த ஜூவோட மேனேஜர். இவரோட இடத்துக்கு தான் ஹீரோ வேலைக்கு வரான். அந்த பனிக்கரடி கூட பேசிட்டு இருக்க பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின். மிச்சம் இருக்க 2 பேரும் இந்த ஜூல வேலை செய்யற ஜூ கீப்பர்ஸ். இவங்க எல்லார்கிட்டயும் ஹீரோ தான் இந்த ஜூவுக்கு வந்து இருக்கிற புது மேனேஜர்னு சொல்ல இதை கேட்ட எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த ஜூ சரியா டெவலப் ஆகாதனால இதை டெவலப் பண்ண என்ன மேனேஜரா இங்க அனுப்பி இருக்காங்கன்னு
பண்ணுங்கன்னு சொல்றாரு. அனிமல்ஸே இல்லாத ஒரு ஜூவை எப்படி நீங்க டெவலப் பண்ண போறீங்கன்னு கேட்க, அனிமல்ஸ் இல்லைன்னா என்ன, அதை எதனா வெப்சைட்ல ஆர்டர் பண்ணுவோம்னு ஹீரோ சொல்ல, இவன் உண்மையிலேயே மேனேஜரா அனிமல்ஸை போய் வெப்சைட்ல ஆர்டர் போட்டு வாங்கலாம்னு சொல்றானேன்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோவை நல்லா திட்டிட்டு அங்க இருந்து எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. ஜூக்கு பேர் பொண்ணு மட்டும் அவன் பாய் ஃப்ரெண்டு சூப்பர் மார்க்கெட் வச்சிருப்பான் போல, அங்க கிளம்பி போறான். ஏன் அங்க போறான்னு பார்த்தா, அவ ஈவினிங் டைம்ல அவன் ஷாப்ல பார்ட் டைம் ஜாப் செஞ்சுட்டு இருக்கா. ஏண்டி நீ வேலை செய்யற ஜூ தான் சரியா ரன் ஆகுறது இல்ல, அதனால அந்த வேலையை விட்டுட்டு நீ இங்கேயே ஃபுல் டைமா ஒர்க் பண்ணலாம்னு அவன் பாய் ஃப்ரெண்டு கேட்க, அதுக்கு அவளோ நான் ஏதோ வேலை செய்யணும்னு அங்க செய்யல, இந்த வேலை என்னோட பேஷன், அதனால நான் என்னைக்குமே இதை விட மாட்டேன்னு சொல்றான். அப்படியே ஜூவை காமிக்கிறாங்க. அங்க ஹீரோ அந்த பழைய மேனேஜர் கூட வாக்கிங் போயிட்டே இருக்காரு. அப்போ திடீர்னு ஹீரோ ஐயோ புலி வந்துருச்சுன்னு சொல்லி மேனேஜர் கால விழுந்து கத்துறான். உடனே அவரு என்னது புலியா, நாங்க தான் எல்லா புலியும் காசுக்கு வித்துட்டோமே, அப்புறம் எப்படா புலி வந்துச்சுன்னு அந்த பக்கமா பாக்குறாரு. பார்த்தா அது புலி இல்ல, புலி மாதிரியே இருக்கிற பொம்மை. என்னடா இவன் புலி பொம்மையை பார்த்து இப்படி பயப்படுறானே, உண்மையிலேயே புலியை பார்த்தா என்ன பண்ணுவானு நினைச்சுக்கிட்டு ஹீரோவை எழுந்துக்க சொல்றாரு. சரி இந்த பொம்மையை எங்க வந்துச்சுன்னு ரெண்டு பேரும் எட்டி பார்த்தா அந்த பொம்மையை ஒருத்தன் ஆட்டிய போட்டு எடுத்துக்கிட்டு போக பாக்குறான். டேய் யாரா அது பொம்மையை திருடிட்டு போறதுன்னு கேட்க, அவனும் மெல்ல வெளியே வரான். அவன் வேற யாரும் இல்ல, அவன் இந்த ஜூவோட செக்யூரிட்டி. ஏன்டா இப்படி பண்றேன்னு பழைய மேனேஜர் கேட்க, அதுக்கு அவனும் வெளியே ஒரு ரெஸ்டாரண்ட்ல புலி பொம்மை வேணும்னு கேட்டாங்க, அதுவும் இல்லாம இந்த பொம்மைக்கு நிறைய காசும் தரேன்னு சொன்னாங்க, அதனாலதான் இதை எடுத்துக்கிட்டு போறேன்னு சொல்ல, சார் இதை நான் எடுத்துக்கிட்டு போலாமான்னு கேட்க, அவரும் போதில சரி ஓகே எடுத்துட்டு போன்னு சொல்லிடுறாரு. அப்படியே ஹீரோயினியை காமிக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப நாளா ஜூவை எப்படியாச்சும் டெவலப் பண்ணணும்னு ஆசையோட தான் இருக்காங்க போல. ஏன் சொல்றேன்னா அவங்க லேப்டாப்ல எப்படி ஜூவை டெவலப் பண்றதுன்னு சொல்லிக்கிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜூல பனிக்கரடி ஒண்ணு காமிச்சாங்களே, அந்த கரடியை நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே பாசமா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க போல. காலையில விடிஞ்ச உடனே ஹீரோ அவனோட சீனியருக்கு கால் பண்ணி, சார் இந்த ஜூல எந்த ஒரு மிருகமும் இல்ல, அதுவும் இல்லாம யாரும் ஜூவுக்கு ஃபண்ட் கொடுக்காதனால இந்த ஜூவே மூடுற நிலைமையில இருக்குன்னு சொல்றான். ஆனா சீனியரும், இங்க பாருப்பா எனக்கு அது எல்லாம் தெரியாது, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், 3 மாசத்துல ஜூவை டெவலப் பண்ண சொன்னேன், அதை பண்ண முடிஞ்சா பண்ணு, முடியலன்னா சொல்லிடு, நான் வேற யாருன்னா பாத்துக்கிறேன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ இந்த வேலை போயிட போகுதுன்னு பயத்துல வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். இவன் போனை கட் பண்ண உடனே சீனியரோட அசிஸ்டன்ட், சார் எனக்கு என்னமோ இவன் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு தோணுதுன்னு சொல்றான். ஆனா இதை கேட்ட சீனியரோ, நீ நினைக்கிறது தப்பு, ஒரு நல்ல வேலை வேணும்னு நினைக்கிற இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் எப்படியாச்சும் எதனா பண்ணியும் வேலையை கச்சிதமா முடிச்சிருவாங்க, இருந்தாலும் நீ இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கன்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்க ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அங்க இருக்க போட்டோ எல்லாத்தையும் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த போட்டோவில் புலி வேஷம் போட்ட ஒருத்தரை பார்த்து குழந்தை ஒண்ணு பயந்து போன மாதிரி இருக்கு. உடனே மேனேஜரை பார்த்த ஹீரோ, இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்க, ஓ அதுவா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் நடந்துச்சு, இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இருந்தாலும் சொல்ற மாதிரி ஓடல, அதனால எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கி வேர் ஹவுஸ்ல போட்டு மூடிட்டோம்னு சொல்றாரு. ஆனா ஹீரோவுக்கு வேற ஒரு ஐடியா தோணுது. அடுத்த நாள் காலையிலேயே அந்த புலி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்க வேலை செய்யற எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் ஒண்ணு போடுறான். அந்த மீட்டிங்ல ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அனிமல்ஸ் இல்லைன்னா என்ன, இந்த மாதிரி அனிமல்ஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்ம எல்லாரும் அவைகளை மாதிரி நடிப்போம்னு சொல்றாரு. இதை கேட்ட எல்லாரும் ஹீரோவை சர மாதிரியா வாயில என்ன கெட்ட வார்த்தை வருதோ எல்லா வார்த்தையும் போட்டு திட்டுறாங்க. உனக்கு எங்கன்னா அறிவு இருக்கா, நம்ம பண்ற இந்த ஃப்ராட் வேலை யாருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லாம் ஜெயிலுக்கு தான் போகணும்னு சொல்றாங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்லை, நம்ம யாருக்கும் தெரியாத மாதிரி நடந்துப்போம். அது மட்டும் இல்லாம ஒரு ஜூ உள்ள அனிமல்ஸ் வேஷம் போட்டு இருப்பாங்கன்னு மக்களுக்கு என்ன தெரியவா போகுது. சரி இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. ஒருத்தன் அவனோட ஃப்ரெண்டை கொரில்லா வேஷம் போட்டு எப்படி பயமுறுத்தி இருக்கான்னு, அது மட்டும் இல்லாம ஜூவை காப்பாத்துறதுக்கு நமக்கு இந்த ஒரு வழி மட்டும் தான் இருக்குன்னு ஹீரோ சொல்றாரு. இந்த ஐடியாவுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா பழைய மேனேஜர் மட்டும் ஓகே சொல்றாரு. இவர் ஓகே சொல்றத பார்த்து மத்தவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. இதுல ஹீரோயின் மட்டும் முடியாதுன்னு சொல்லிடுறான். இதை கவனிச்ச ஹீரோ இந்த ஐடியாவை செயல்படுத்த எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தா தான் கரெக்டா பண்ண முடியும்னு சொல்றாரு. அப்போ ஹீரோயின் ஒத்துக்காம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இருந்தாலும் ஹீரோ விடுற மாதிரி தெரியல. ஹீரோயின் கிட்ட போய் மறுபடியும் பேசுறாரு. இங்க பாருமா, நான் சொன்ன ஐடியாவை கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ இதுக்கு நீ ஓகே சொல்லலன்னா இந்த ஜூவை இழுத்து மூடிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நீ சின்ன வயசுல இருந்து உயிரா வளர்த்துக்கிட்டு வர இந்த பனிக்கரடியும் உன்னை விட்டு போயிடும். யாருக்காக மாறுறியோ இல்லையோ இவனுக்காவது கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்ல அவளும் இந்த ஐடியாவுக்கு ஓகே சொல்லிடுறான். இப்படி எல்லாரும் ஓகே சொன்னதுனால அடுத்த நாள் காலையில எல்லாருமே சேர்ந்து அனிமல்ஸ் ட்ரெஸ் எல்லாம் தயாரிக்கிற ஆளுங்க கிட்ட போறாங்க. அவர்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்ல அவரும் நீங்க கவலைப்படாதீங்க, நான் சூப்பரா உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன்னு ஒத்துக்கிறாரு. சரி உங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வேணும், சிங்கம், புலி, ஜிராஃபி, கொரில்லான்னு கேட்க இதை கிட்ட எல்லாரும் ஷாக் ஆகி என்ன சொல்றீங்க, எவ்வளவு அனிமல்ஸ் ட்ரெஸ் எல்லாம் தயாரிக்க முடியுமான்னு கேட்க, என்ன இப்படி கேட்டு விட்டீங்க, பெரிய பெரிய ஹாலிவுட் மூவிஸ்க்கெல்லாம் கூட நான் தாங்க அனிமல்ஸ் காஸ்டியூம்ல ரெடி பண்ணி கொடுப்பேன்னு சொல்றாரு. அவங்களும் அவங்களுக்கு தேவையான அனிமல்ஸ் ட்ரெஸ் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ட்ரெஸ் வேணும்னு பேசிக்கிட்டே போறாங்க. அதுல பழைய மேனேஜருக்கு கரடியோட ட்ரெஸ்ஸும், ஹீரோயினுக்கு சிங்கர் ட்ரெஸ்ஸும், அந்த ஜூ கீப்பர் பொண்ணுக்கு ஸ்லாத்தோட ட்ரெஸ்ஸும் வேணும்னு ஆளாளுக்கு சொல்ல கடைசியா இருக்க குர்லா ட்ரெஸ் ஜூ கீப்பர் பையனுக்கு கொடுத்துறாங்க. ட்ரெஸ் எல்லாம் யார் யாருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ அந்தந்த அனிமல்ஸுக்கு ஏத்த மாதிரி நடை, உடை, பாவனை எல்லாத்தையும் மாத்தணும். அதனால எல்லாரும் அதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அங்க வராரு. வந்தவன் இவங்க பண்றது எல்லாம் பார்த்துட்டு அனிமல்ஸ் மாதிரி இஷ்டப்பட்டு பண்ணுவீங்கன்னு பார்த்தா இஷ்டத்துக்கு பண்றீங்கன்னு டென்ஷன் ஆகிறான்.
சொல்றான். எப்படி நீங்க பண்ணீங்கன்னா ஈஸியா இதெல்லாம் ஃபேக்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால கொஞ்சம் ரியலா இருக்கிற மாதிரி பண்ணுங்க. எங்கேயோ இருந்து வந்த எனக்கு இந்த ஜூவை டெவலப் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆனா இங்கேயே இருக்கவங்களுக்கு அதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். இதுகிட்ட அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. உடனே ரொம்ப மும்முரமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்படி பிராக்டிஸ் பண்ண மறுபக்கம் ஹீரோ மக்கள் எல்லார்கிட்டையும் ஜூவை ரீஓபன் பண்ண போறோம்னு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம வர எல்லாருக்கும் டிக்கெட் 50% ஆஃபர்னு அந்த நோட்டீஸ்ல போட்டு இருக்காரு. ஹீரோ ஒரு பக்கம் நோட்டீஸ் கொடுக்க இவங்களும் அவங்களோட பிராக்டிஸ் ரொம்ப மும்முரமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஜூ கீப்பர் பொண்ணு ஒரு படி மேல போய் அந்த ஸ்லாத் மிருகமாவே வாழ ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா அவ வேலை செய்யற சூப்பர் மார்க்கெட்ல போய் இவன் இப்படித்தான் நடந்துக்கிறா. இவங்க எல்லாரும் எதிர்பார்த்து அந்த நாள் வருது. அதாவது ஜூ ஓபன் செய்யற டேட் வருது. எல்லாரும் அனிமல்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தயாரா வராங்க. ஹீரோ மறுபக்கம் ரெடியா இருக்கான். இவங்க எல்லாருக்கும் ஹீரோ பேசுறது கேட்கறதுக்காக ஹெட்போன் இருக்கு. ஹீரோவுக்கும் சேர்த்து. ஜூ ஓபன் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது. ஆனா ஒருத்தர் கூட வர மாதிரி தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஸ்கூல் பஸ் மட்டும் சின்ன குழந்தைகளை ஏத்திக்கிட்டு அங்க வருது. இவங்க வரதை பார்த்து ஸ்லாத் பொண்ணு அங்க இருக்க மரத்துல ஏறி பல்லி மாதிரி ஒட்டிக்கிறா. இதை பார்த்த குட்டி பசங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு அங்க இருந்து சிங்கத்தை பாக்குறதுக்கு போயிடுறாங்க. சிங்கம் அமைதியா இருக்கிறத பார்த்த பசங்க அதுகிட்ட ஏய் சிங்கமே எழுந்து நட ஓடுன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயின் கிட்ட பசங்க சொல்ற மாதிரி செய் அப்படின்னு ஹெட்போன்ல சொல்றான். ஆனா ஹீரோயினும் எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கா. இதுவும் போர் அடிக்குதுன்னு பசங்க எல்லாம் பனிக்கரடி இருக்க இடத்துக்கிட்டு போறாங்க. இங்க எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்க கொரில்லா வேஷம் போட்டு அந்த பையன் மட்டும் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். இவன் இப்படி பண்றதை பார்த்த எல்லாரும் இது உண்மையான கொரில்லா நினைச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பனிக்கரடியை காமிக்கிறாங்க. அந்த ட்ரெஸ் போட்ட பழைய மேனேஜருக்கு உடம்பு முடியல போல. அதனால வெளியே வராம ஒரு கல்லுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த குழந்தைங்க அடைச்ச இந்த ஜூ ரொம்ப வேஸ்ட்பா பயங்கரமா போர் அடிக்குதுன்னு போயிடுறாங்க. அப்படியே காலமும் ஓடுது. ஜூவுக்கு ஒரு மக்கள் கூட்டமும் குறையுது. இப்படியே போனா ஜூவை இழுத்து மூட வேண்டியதான்னு எல்லாரும் கவலைப்படுறாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பழைய மேனேஜர் ஒரு ஐடியா கொடுக்கிறாரு. இந்த ஜூவோட மெயின் அட்ராக்ஷனே ஒட்டகச்சிவி தான். அதனால ஒரு ஒட்டகச்சிவி ட்ரெஸ் நம்ம வாங்குவோம்னு சொல்ல இதுகிட்ட ஹீரோவும் நல்ல ஐடியாவே இருக்கேன்னு ஓகே சொல்லிடுறாரு. இப்படியே மீட்டிங் முடிச்சிட்டு எல்லாரும் போறாங்க. அப்போ ஜூ கீப்பர் பொண்ணு மட்டும் தனியா வந்து கதறி கதறி அழுகுறா. இது ஜூ கீப்பர் பையன் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். ஏன்னா இவன் இந்த பொண்ணு ஒன் சைடா லவ் பண்றான் போல. ஏன் இவன் அழுகுறான்னு பழைய மேனேஜர் கிட்ட போய் கேட்க அவரோ அவளோட பாய் ஃப்ரெண்ட் இவளை பிரேக்அப் பண்ணிட்டான்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவ சேவிங் பண்ணி வச்சிருந்த மொத்த காசையும் இவன் பிடிங்கிட்டான்னு சொல்ல இதுகிட்ட ஜூ கீப்பர் பையனுக்கு செம கோவம் வந்துருது. நேரா லவ்வரோட கடைக்கு போறான். போனவன் சும்மா போகல. அந்த கொரில்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போறான். லவ்வரோட முன்னாடி போய் நிக்கிறான். இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லவ்வர் உண்மையான கொரில்லா தாண்டா நம்ம கடைக்கு வந்திருக்குன்னு பயத்துல பயங்கரமா கத்துறான். நம்ம ஆளு சும்மாவே கொரில்லா ட்ரெஸ் போட்டா பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். இதுல அவனோட ஆளை வேற இவன் ஏமாத்தி இருக்கானா சும்மா விடுவானா. கடையை அடிச்சு உடைச்சிட்டு போயிடுறான். கொரில்லாவை பார்த்து பயந்து போன லவ்வர் போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்க கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றான். வந்த போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்க சொல்றாங்க. அதுக்கு அவனும் கொரில்லா போகும்போது சிசிடிவி ஃபுட்டேஜை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்ல இதை கேட்ட போலீஸ் டேய் கொரில்லா போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் தூக்கிட்டு போகுமா நீ தேவையில்லாம எங்க டைம் வேஸ்ட் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம ஆளு அவன் மாட்டாம இருக்க ஃபுட்டேஜ் தூக்கிட்டு தான் போயிருக்கான். காலையில விடுது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க கிளம்புறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஜூ கீப்பர் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அவளை பார்க்க ஜூவுக்கு வரான். இதே நேரம் அந்த பொண்ணு இவனை பார்த்துட்டு தான் ஸ்லாத் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கோம்னு கூட மறந்துட்டு அங்க இருந்து ஓட இதை இவன் பார்த்துட்டு என்னடா இது ஸ்லாத் இவ்வளவு பெருசா இருக்கு அது மட்டும் இல்லாம இவ்வளவு வேகம் வேற ஓடுதேன்னு டவுட் வந்து பின்னாடியே ஓடுறான். ஜூ கீப்பர் பொண்ணு கத்திக்கிட்டே ஓடுறத பார்த்தா நம்ம ஆளு சும்மா லவ்வரை அடின்னு அடி வெளுத்துறான். இதுல இவன் மயக்கம் வேற போட்டு விழுந்துறான். மயக்கம் தெளிஞ்சு எழுந்தவனுக்கு இவங்க பண்ற ஃப்ராடு வேலையெல்லாம் தெரிஞ்சிருது. இப்படி இவங்க பண்ற ஃப்ராடு வேலை லவ்வருக்கு தெரிஞ்சதுனால அவன் இவங்களை பிளாக்மெயில் பண்றான். அவன் என்ன சொல்றான்னா எல்லாரும் ஒழுங்கா நான் சொல்றதை கேளுங்க. கொரில்லா ட்ரெஸ் போட்ட பையன் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டா உங்க எல்லாரையும் மன்னிச்சு விட்டுறேன். இல்லனா மொத்த பேரையும் போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை கேட்ட ஜூ கீப்பர் பையனுக்கு சமூகம் வந்துடுது. யாரை பார்த்து மன்னிப்பு கேட்க சொல்றேன்னு மறுபடியும் அவனை அடிக்க போறான். இவன் இப்படி பண்றதை பார்த்த எல்லாரும் அவனை சமாதானப்படுத்தி எப்படி மன்னிப்பு கேட்க வச்சிடறாங்க. என்னதான் இவன் மன்னிப்பு கேட்டாலும் நான் அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் மறக்க மாட்டேன். உங்க மேல எப்பவும் ஒரு கண்ணு வச்சுட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இவன் இப்படி பேசிட்டு போறதை பார்த்த எல்லாரும் ரொம்ப கவலையாயிடுறாங்க. சரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஜூவை எப்படியாச்சும் டெவலப் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாங்க. ட்ரெஸ் வாங்க போறாரு. போன இடத்துல ஹீரோக்கு செம ஷாக். ஏன்னா அங்க யாரையும் காணோம். என்னடா இது ட்ரெஸ் ரெடி பண்ணி தரேன்னு சொன்ன ஆளை காணோம்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்க அப்போ அங்க ஒரு லேடி வராங்க. வந்தவங்க ஹீரோவை பார்த்து நீங்க யாருன்னு கேட்க அதுக்கு ஹீரோவோ இங்க ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாரு அவரை இல்லையான்னு கேட்க அதுக்கு அவங்களோ அவருக்கு ரொம்ப கடன் அதிகமானதுனால நைட்டோட நைட்டா அவரு சொல்லாம கொள்ளாம ஓடிட்டாருன்னு சொல்ல அவ்வளவுதான். இதை கேட்ட ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. அச்சச்சோ என்னடா இது இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாரு இனி ஒட்டகச்சிவி ட்ரெஸ்க்கு என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றான். அப்போ அங்க துணியை போட்டு ஏதோ ஒண்ணு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறத ஹீரோ நோட் பண்ணி அது என்னன்னு போய் பாக்குறான். பார்த்தா அது ஒட்டகச்சிவியோட காஸ்டியூம். அதுல தலை கழுத்து மட்டும் தான் ரெடி ஆகி இருக்கு. வேற எதுவும் ரெடி ஆகல. பாதியிலேயே விட்டுட்டு ஓடிட்டாரு போல. இதை பார்த்த ஹீரோ வேற வழி இல்லாம அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஜூவுக்கு போறாரு. போனவரு ஒட்டகச்சிவிங்க உயரத்துக்கு இரும்பு எல்லாம் செட் பண்ணி அதுல அந்த தலையை பிக்ஸ் பண்ணி அது ரியலா இருக்கிறதுக்காக அங்க ஒரு ஆளை செட் பண்ணி அடிக்கடி அதோட தலையை மட்டும் ஆட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு.
பாக்குறாரு. இதை பார்த்த மக்களும் இது ஒரிஜினல் ஒட்டகச்சிவிங்கி நினைச்சுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ரசிச்சுக்கிட்டு போறாங்க. இதை பார்த்த ஹீரோவும் எப்பாடா எல்லாம் ஸ்மூத்தா போயிடுச்சு, இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கும் போதுதான் ஒரு புது பிரச்சனை ஆரம்பிக்குது. அது என்னன்னா, பனிக்கரடி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்த பழைய மேனேஜருக்கு உடம்பு சரியில்லை போல. அதனால இனிமே அவரால் நடிக்க முடியாம போயிடுது. சரி, இனிமே யாரு அடுத்த பனிக்கரடி ட்ரெஸ் போட்டு நடிக்க போறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ தானவே முன் வந்து நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பனிக்கரடி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கிளம்புறான். பனிக்கரடியை பார்த்த மக்கள் எல்லாரும் அது மேல கோக் பாட்டில தூக்கி அடிச்சுட்டு அதை குடிக்க சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. இவங்க எல்லாம் இப்படி பண்றதை பார்த்த ஹீரோ வேற வழி இல்லாம எல்லாத்தையும் தாங்கிக்கிறான். என்னதான் மக்கள் பண்றதை பொறுத்துக்கிட்டாலும் சூரிய ஒளியில இருந்து வர வெப்பத்தை இவரால பொறுத்துக்க முடியல. ட்ரெஸ்ஸுக்குள்ள செமையா வெந்து போகுது. சரி, போய் தண்ணி குடிக்கலாம்னு பார்த்தா பாட்டில தண்ணி தீந்து போச்சு. என்ன பண்றது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்த ஹீரோவுக்கு மக்கள் தூக்கி போட்ட கோக் ஞாபகம் வருது. உடனே அக்கம் பக்கம் பாக்குறாரு, மக்கள் யாரும் அங்க இல்ல. எப்பா, இதுதான்டா சரியான டைம் நினைச்சவன் பாட்டில ஓபன் பண்ணி குடிக்க கரெக்டா அங்க மக்கள் கூட்டம் வந்துருது. இப்படி பனிக்கரடி கோக் குடிக்கிறது எல்லாரும் அதிசயமா பாக்குறாங்க. பாக்குறது மட்டும் இல்லாம அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு விட்டுறாங்க. இதை பார்த்த ஹீரோ அச்சச்சோ என்னடா இது வம்பா போச்சு நினைச்சு முடிக்கல. அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையும் அங்க வந்து நிக்குது. அது என்னன்னா, அந்த சீனியர் வக்கீலோட அசிஸ்டன்ட் மேனேஜர் அங்க வந்து நிக்கிறான். இவனை பார்த்த ஹீரோ டக்குன்னு போய் காஸ்டியூம் எல்லாம் மாத்திக்கிட்டு அவரை பார்க்க போறான். அந்த மேனேஜர் ஏன் அங்க வந்து இருக்காருன்னா, ஜூ எந்த நிலைமையில இருக்கு, டெவலப் ஆச்சா இல்லையான்னு பார்க்க தான் வந்திருக்காரு. இதை கேட்ட ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ, இந்த ஆளுக்கு வேற நம்ம பண்ற ஃப்ராட் வேலையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கதை அவ்வளவுதான் நினைச்சு பயப்படுறான். உடனே ஹீரோ மேனேஜர் கிட்ட நீங்க முன்னாடி போய்கிட்டே இருங்க, நான் பின்னாடி வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஹீரோ அவங்க ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஜூல ஃபர்ஸ்ட் கொரில்லாவை பாக்குறாரு. ஆனா கொரில்லாவை எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா இருக்கு. இதை பார்த்த மேனேஜர் என்னையா இது, இந்த ஜூல இருக்க எந்த மிருகம் ஆக்டிவா இல்ல, அதுவும் இல்லாம 4-5 அனிமல்ஸ் மட்டும் தான் இருக்கு, நாங்க போட்ட கண்டிஷன் ஞாபகம் இருக்குல்ல, 3 மாசத்துல ஜூவை டெவலப் பண்ணணும்னு ஒழுங்கா அந்த வேலையை பாருன்னு சொல்லி பயமுறுத்திட்டு போயிடுறான். அடுத்த நாள் விடியுது. ஹீரோ நல்லா தூங்கிட்டே இருக்கான். அப்போ ஜூல இருந்து அவனுக்கு கால் வருது. ரொம்ப அர்ஜென்ட், ஜூக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு ஹீரோ வேகமா போய் பாக்குறாரு. பார்த்தா ஜூக்கு செம கூட்டம் வந்திருக்கு. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, ஹீரோ பனிக்கரடி வேஷம் போட்டு கோக் குடிச்சிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் எடுத்த அந்த வீடியோ செம வைரலா பரவ ஆரம்பிச்சு மக்கள் கூட்டம் அதை பார்க்க இங்க வந்து இருக்காங்க. இதை பார்த்து நம்ம பசங்க அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ண கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் பனிக்கரடி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ண கிளம்பிடுறான். பார்த்தா பனிக்கரடி கோக் குடிக்கிறத பார்க்க ஒரு கூட்டமே திரண்டு வந்திருக்கு. அதே சமயம் பனிக்கரடி கிட்ட கோக் பாட்டில் ஒண்ணு வந்து விழுது. இதை பார்த்த ஹீரோ டக்குன்னு அதை எடுத்து குடிக்க இதை பார்த்த மக்கள் எல்லாரும் கை தட்டி என்ஜாய் பண்றாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா ஜூக்கு செம்ம கூட்டம் வர ஆரம்பிக்குது. ஏண்டா நீ மட்டும் தான் கோக் குடிப்பியா, ஏன் நான் குடிக்க மாட்டேன்னு கொரில்லாவும் குடிச்சு பெர்ஃபார்மன்ஸ் காமிக்க அங்க ஜூவே களைகட்ட ஆரம்பிக்குது. இதை இவங்க டெய்லியும் பண்ண ஆரம்பிக்க பார்க்க வித்தியாசமா இருக்குன்னு மக்கள் கூட்டமும் அதிகமா வர ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் ஜூ டெவலப் ஆக, மறுபக்கம் எனக்காக லவர் கிட்ட போய் சண்டை போட்ட ஜூ கீப்பர் பையன் மேல ஜூ கீப்பர் பொண்ணுக்கு லைட்டா ஈர்ப்பு வர ஆரம்பிக்குது. ஈர்ப்பு அப்படியே மெல்ல மெல்ல லவ் ஆகவும் டெவலப் ஆகுது. இப்படியே இவங்க லவ்வும் போயிட்டு இருக்க ஹீரோவுக்கு சொன்ன அந்த 3 மாச கெடுவும் முடியுது. ஹீரோ சொன்ன மாதிரி ஜூவை பயங்கர டெவலப் ஆக்கிட்டான். அடுத்த நாள் ஹீரோ மேனேஜரை பார்க்க போறான். இவனை பார்த்த மேனேஜர் டேய் பலையாலியா, நீ ஓடாத ஜூவை செமையா டெவலப் பண்ணிட்டேன்னு சொல்லி பாராட்டுறாரு. சரி, நான் சொன்ன வேலையை நீ முடிச்சிட்ட, அதனால நீ கேட்ட மாதிரி இந்த கம்பெனிலேயே உனக்கு பர்மனண்டா ஜாப் கொடுத்தாச்சு சொல்ல இது கேட்ட ஹீரோக்கு எப்பாடா எப்படியோ நம்ம பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடுச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். ஏன்னா இந்த ஜாப் கிடைக்கணும் தானே அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ மேனேஜரை பார்த்து சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இப்போ நான் இங்க வந்ததுனால அந்த ஜூக்கு யார மேனேஜரா போட போறீங்கன்னு கேட்க என்னது மேனேஜரை போட போறேன்னா, இனிமே அங்க ஜூவே இருக்க போறது இல்ல, அதை மொத்தமா இடிச்சு தள்ளிட்டு அங்க ஒரு கோல்ஃப் கோர்ட் கட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். உண்மையிலேயே இது யார் எடுத்த முடிவுனா இந்த கம்பெனி ஓனரோட சிஸ்டர் எடுத்த முடிவு. என்னது ஜூவை இடிக்க போறீங்களா, அப்போ அங்க வேலை பார்க்கறவங்க நிலைமை, யோ உனக்கு அது எல்லாம் தேவையில்லாத வேலை, நீ போய் உன் வேலையை மட்டும் பாருன்னு சீனியர் சொல்லி அனுப்பிடுறாரு. ரொம்ப மன கஷ்டத்தோட ஜூவுக்கு போறான் ஹீரோ. அங்க போனா ஜூ நல்லபடியா டெவலப் ஆனதுனால இவனுக்கு கேக்லாம் வெட்டி அங்க இருக்கிறவங்க பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட சொந்தக்காரங்களும் அங்க வந்து இவனை பாராட்டுறாங்க. இதையெல்லாம் பார்த்த ஹீரோவுக்கு ஜூவை இடிக்க போற விஷயத்த இவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு புரியாம ரொம்ப கஷ்டப்படுறான். இதே நேரம் பார்த்து அங்க ஒருத்தன் வரான். வந்தவன் நம்ம எல்லாரும் மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியதான்னு சொல்றான். இவங்க யாருக்கும் ஒன்னும் புரியாம சேண்டா அப்படி சொல்றேன்னு கேட்க அதுக்கு அவனும் எல்லாரும் கொஞ்சம் உங்க மொபைலை எடுத்து பாருங்க, நம்ம ஜூவை இடிச்சு தள்ளிட்டு இங்க கோல்ஃப் கிரவுண்ட் கட்ட போறாங்களாம்னு சொல்ல இதை கிட்ட எல்லாரும் செம ஷாக். அப்படியே ஹீரோவை எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். உண்மையிலேயே ஹீரோவுக்கு ஜூவை இடிக்கிற விஷயம் தெரியாது, இப்போதான் தெரியும்னு சொல்றான். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல யாரும் எதுவும் பேசாம அங்க இருந்து ரொம்ப கோவமா கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோவும் அவன் ஆசைப்பட்ட கம்பெனில போய் ஜாயின் பண்ணிடுறான். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, ஹீரோவுக்கு முழு நினைப்பு ஜூ மேலதான் இருக்கு. அங்க ஜூவுல பார்த்தா எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு ஜூவுல வேலையை பார்க்க ஆளுங்க போறாங்க. ஆனா நம்ம பழைய மேனேஜர் மட்டும் யாரையும் உள்ள விடாம தடுத்து நிறுத்தி போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இவரு அவங்கள உள்ள விடாம தடுத்து நிறுத்தியதால ஏற்பட்ட கைகலப்புல மேனேஜர் கீழே விழுந்து மயங்கி அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. இவர் இப்படி இருக்கிறத பார்த்த ஹீரோயின் அந்த கம்பெனிக்காரங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக மக்கள் கிட்ட போய் நோட்டீஸ் கொடுக்கறா. இப்படி மக்கள் கிட்ட அந்த
கம்பெனிக்கு எதிராக போராட்டம் நடத்துறத கேள்விப்படுற அந்த தங்கச்சிக்காரி சீனியரை கூட்டு செம கோவமா கத்துறான். யோ என்னையா நடக்குது, அங்க ஜூவை இடிக்க கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடக்குதாமே, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், எந்த ஒரு வில்லங்கவும் இல்லாம எனக்கு அந்த இடத்த மாத்தி கொடுக்க தானே சொன்னேன். இப்போ அங்க பெரிய போராட்டமே நடந்துகிட்டே இருக்கு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த இடம் எந்த வில்லங்கமும் இல்லாம எனக்கு வந்து சேரணும், இல்லனா உன்னை நான் வேலையில இருந்து தூக்கி இன்னொருத்தர இங்க போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுறான். இதுல கடுப்பான சீனியர் நேர போய் ஹீரோவை செம்ம திட்டி விட்டுறான். இதனால ரொம்ப சோகமாயிடுறாரு ஹீரோ. இப்படி அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு போகும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. அது என்னன்னா, அந்த லவ்வர் சீனியர் கூட ரூம்ல பேசிட்டு இருக்கான். அவன் எதுக்கு வந்து இருக்கானா, அவனுக்கு தான் ஜூல மிருகங்கள் இல்ல மனுஷங்க தான் வேஷம் போட்டு மிருகம் மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியும்ல. அதை சீனியர் கிட்ட சொல்லிக்கிட்டு காசு வாங்கிட்டு போக தான் வந்திருக்கான். இவன் இப்படி சொன்ன உடனே சீனியர் ஜூவுக்கு கிளம்பி போறாரு. இவர் பின்னாடி ஹீரோ கிளம்பி போறான். அங்க ஜூவுக்கு போன சீனியர் ஹீரோயின் கிட்ட போய், இங்க பாருமா, நீ மிருக வேஷம் போட்டு மக்கள் எல்லாரும் ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. எந்த ஊர்ல பனிக்கரடி கோக்லாம் குடிச்சிருக்கு, நீங்க பண்ற ஃப்ராடு வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொல்ல, இதுகிட்ட ஹீரோயின் சார் அப்படி எல்லாம் இங்க ஒண்ணும் நடக்கலன்னு சொல்றாங்க. ஆனா சீனியரோ நேரம் உண்மையான பனிக்கரடி இருக்க இடத்துக்கு போறான். போனவன் கரடி பார்த்து, யாரடா அவன் கரடி மாதிரி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துறதுன்னு சொல்லி கத்த, இவன் இப்படி கத்துனதுல நல்ல தூக்கத்துல இருந்த உண்மையான பனிக்கரடி இவன் ட்ரெஸ் கடிச்சு இழுக்க, எப்படியோ இவனை எல்லாருமா சேர்ந்து காப்பாத்தி விட்டுறாங்க. தப்பிச்சவன் என்னடா இது மனுஷனு தானே அவன் சொன்னான், ஆனா இங்க உண்மையா பனிக்கரடி இருக்கேடான்னு குழம்பி போயிடுறான். இப்படி அவன் புலம்பிக்கிட்டு ஜூவை விட்டு வெளியே போலாம்னு நினைக்கிறான். அப்போதான் அங்க ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது. அது என்னன்னா, ஹீரோ ஒரு ஒட்டக்கச்சிங்க மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருப்பான்ல, அதுல ஏதோ கோளாறு நடந்து வெளியே தலை தனியா தொங்குது. இத சீனியர் மட்டும் இல்லாம ஊரே பாத்துடுது. இதை பார்த்த சீனியர், டேய் இது ஃபேக்னா அந்த பனிக்கரடியும் ஃபேக்கா தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நேரா பனிக்கரடி கூண்டுக்குள்ளேயே போயிடுறான். அங்க மக்கள் கத்துற சத்தத்தால ஏற்கனவே செம்ம கடுப்புல இருந்த பனிக்கரடி சீனியர் உள்ள வந்து கத்தவும் இன்னும் டென்ஷன் ஆகி அவனை போட்டு செம்மையா வெளுத்து வாங்குது. இதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போன மக்கள் எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க, ஹீரோ மட்டும் அந்த பனிக்கரடி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த ஒரிஜினல் பனிக்கரடியை திசை திருப்ப உள்ள போறான். இவன் உள்ள போன உடனே அந்த கரடி ஒரிஜினல் கரடி தான் வந்து இருக்குன்னு சீனியரை விட்டுட்டு ஹீரோவை போய் அட்டாக் பண்ணுது. இதுதான் சரியான நேரம்னு சீனியரை அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இப்படி பனிக்கரடி ஹீரோவை தாக்குனதுல அவன் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் கிழிஞ்சு போய் இது ஃபேக் கரடின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது. அவ்வளவுதான், நாம இத்தனை நாளா பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரே நாள்ல இப்ப நாசமா போயிடுச்சு, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், எங்க கிட்ட வந்து எங்க நம்பிக்கை கொடுத்து ஜூவை டெவலப் பண்ணி இப்போ மொத்தத்தையும் எங்க கிட்ட இருந்து புடுங்கி வச்சுட்டேன்னு சொல்லி ஹீரோவை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இதை கேட்ட ஹீரோ, இப்போ என்னால தானே எல்லாம் நாசமா போச்சு, அப்போ நானே அதை சரி பண்றேன்னு சொல்லி நேரம் அந்த ஓனர் தங்கச்சி கிட்ட போறான். போனவன், மேடம் நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க, அந்த ஜூவை இடிச்சிட்டு கோல்ஃப் கோர்ட் கட்டுறதுக்கு பதிலா அது கூட சேர்ந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டை கட்டினா நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம அதனால உங்களுக்கு 2 நன்மைகள் இருக்கு. அது என்னன்னா, ஜூ நல்லா டெவலப் ஆனதுனால அங்க மக்கள் கூட்டம் அதிகமா வர ஆரம்பிக்குது, இதனால நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு நன்மை என்னன்னா, ஜூவை இடிக்காம ரெசார்ட் கட்டுனதுனால மக்கள் கிட்ட உங்களுக்கு தனி மதிப்பு கூடும், நல்ல பேரும் கிடைக்கும்னு ஹீரோ சொல்ல, இதை கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்த தங்கச்சி ஐடியா நல்லா இருக்கேன்னு அவளும் இதுக்கு ஒத்துக்கிறான். அப்படி ஒரு வருஷம் போகுது. ஹீரோ சொன்ன மாதிரி ஜூவோட சேர்ந்த மாதிரி ஒரு அழகான ரெசார்ட்டை கட்டி முடிக்கிறாங்க. அப்படி அந்த சீனை கட் பண்ணி கனடாவில் இருக்கிற காடோடு சேர்ந்த மாதிரி ஒரு பனிக்கரடி ஜூவை காமிக்கிறாங்க. அங்க பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் அங்க வந்து இருக்காங்க. ஏன் வந்து இருக்காங்கன்னா, ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து வளர்த்துக்கிட்டு வந்த பனிக்கரடியை இங்க விட்டுட்டு போகத்தான். அதே மாதிரி அங்க பனிக்கரடியை விட அதுவும் ரொம்ப ஹாப்பியா ஒரு முறை ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்த்துட்டு அங்க இருந்து சுதந்திரமான வாழ்க்கை தேடி போக, அப்படியே இந்த படத்தையும் ஹாப்பி எண்டிங்கா முடிச்சிடறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த மூவில நம்ம சந்திப்போம் மக்களே.